அதை போல நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்த வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. நமக்காக போராடி 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய குடும்ப தலைவர் சரித்திர நாயகர் மருத்துவர் ஐயா அவர்கள். 20 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க நினைச்சு பாருங்க. யாரால் வந்தது? எப்படி வந்தது? மருத்துவர் ஐயா அவர்களால். மருத்துவர் ஐயா இல்லைன்னா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதில் லட்சோப லட்சம் இளைஞர்கள் மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு மேல தனி இடஒதுக்கீடு ஐயாவுடைய கனவு. அந்த கனவு என்பதை நனவாக்குகிற வகையிலே தான் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் அது கை கேட்டினது வாய் கேட்டல. நம்ம ஏமாந்து நிற்கிறோம். ஐயா கூட தொடர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அந்த வகையிலே தான் தனி இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் நாம் முன்னேற முடியும். அதிலும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீடு நிறைவேற்றுவதற்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நீ பெண்கள் முன்னேறினாதான் குடும்பம் முன்னேறுன்னு சொல்றேன். அன்பு சகோதரிகளை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் அப்படி கழுத்தை திரும்பி பாருங்க. ஒவ்வொருத்தர் கழுத்தையும் திரும்பி பாருங்க. நீ மாநாடுன்னு சொன்ன அல்லது திருமணம்னு சொன்னா, கோவில் திருவிழாக்கள்னு சொன்னா, இப்படி மாநாட்டுக்கு போறாங்கன்னு சொன்னா எல்லாம் தங்க நகையா கழுத்துல இருக்கும். ஆனா இங்க வந்திருக்கிறீங்களே, உங்க கழுத்துல என்ன இருக்குது? மஞ்ச கயிறு தான் இருக்கு. மஞ்ச கயிற்றை தவிர வேற முன்னேற்றம் இல்லையே. 78 ஆண்டு கால சுதந்திரத்தில் இன்னும் மஞ்சள் கயிறு மாறவில்லை, குடிசை வீடுகள் மாறவில்லை, கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறவில்லை. இதற்காக போராடுகிற ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை சகோதரிகளும் இளைஞர்களும் வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஐயா அனுப்புவாங்க. மணி, நீயும் இன்னொருத்தர், என்னுடைய அன்பு சகோதரர், ஆருயிர் சகோதரர், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாவீரன் குரு மணி, குரு 2 பேரும் போங்கன்னு சொல்லுவாங்க. மாநாடு நடத்துவோம். ஆனா இந்த மாநாடு ஏற்பாடு பணிகளில் மாநாட்டு மேடையில் மருத்துவர் ஐயா இல்லைங்க, நம்முடைய மாவீரன் குரு இல்லைங்கிறதா நமக்கு மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் மனதில் எடுத்து செல்ல வேண்டியது, அடுத்த 2026 பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு மருத்துவரையா காட்டுகிற அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி என்பதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு அனைவருக்கும் நன்றி 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 சொல்லி அமர்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.